இன்றைக்கி டின்னர் மெனு என்னென்னு பண்ணி பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் தோசை, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் குஜ்ஜு. நான் என்ன தான் வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும், அவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ டயர்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது ஐயோ கொஞ்சம் நேரம் படுத்துக்க மாட்டோமான்னு இருக்கும். ஆனால் வரும்போதே இல்லை, வீட்டில் நம்ம குழந்தை வந்து பசியோடு இருக்கும்போது அம்மா பசிக்குதுன்னு சொல்லும்போது இல்லை, அந்த பசிக்கு முன்னாடி வந்து நம்ம டயர்ட்னஸ்லாம் எங்கே போகணுன்னே தெரியலல்ல. சீரியஸ்லி பசின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான், அடுத்து நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்தே ஆகணுங்கிறது தான் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருமே தவிர அந்த டயர்ட்னஸ் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சின்றோம் எங்கேயோ. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு, கத்திரிக்காய் குஜ்ஜு பண்ணியாச்சு, முறுமுறுன்னு தோசை. சரி தோசை மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரோட்டீன் கொஞ்சம் ஆட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் கடகடன்னு. ரொம்ப சிம்பிள் மேரினேஷன் தான். இஞ்சி பூண்டு விழுது, மிளகா பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக பெப்பர், உப்பு, மிளகா அப்படி போட்டு நல்லா, அப்புறம் கஸ்தூரி மெத்தி, கொத்தமல்லி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து தோசை குத்துறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் வந்து போட்டு பன்னீரை வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டு நான்ஸ்டிக் தோசை தவாவில் அப்படியே போட்டு எடுத்துட்டேன் பன்னீரை. இப்போ முறுமுறுன்னு தோசை குத்தி எடுத்தாச்சு. இன்றைக்கி என்னோடய டின்னர் மெனு இது தான். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பாய், குட் நைட்.